இதுவரைக்கும் நான் பல தொகுதிக்கு தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இப்ப விருதாச்சலத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இதுவரை இந்த அளவுக்கு மக்கள் வெள்ளத்தை எந்த தொகுதியிலும் காண முடியல. மிக சிறப்பா எழுச்சியா மக்களுடைய ஆரவாரம், அவருடைய முகத்தில் பாய்கின்ற மகிழ்ச்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் விருதாச்சலம் வெற்றி பெற்றதற்கு சாட்சி. உங்களுடைய முகத்தினுடைய மகிழ்ச்சியே சாட்சி. ஆக நீங்க என்னென்ன எதிர்பார்க்கிறீங்களோ எல்லாம் நடக்கும். இது இந்த பூமி விவசாயிகள் நிறைந்த பூமி. விருதாச்சலம் பகுதி வேளாண்மை பெருமக்கள், விவசாய தொழிலாளி இரண்டு மக்களும் நிறைந்த மண் இந்த விருதாச்சலம் சுற்றி இருக்கிற பகுதி. ஆக கடலூர் மாவட்டம் விவசாயம் செய்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வேளாண் தொழில் பிரதான தொழில். இந்த தொழில் சிறக்க அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மாவட்டத்தில் வேளாண் துறை அமைச்சராக இருந்து இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? விவசாயிக்கு செஞ்சிருக்காரா? விவசாய தொழிலாளிக்கு செஞ்சிருக்காரா? ஒண்ணுமே செய்யல. ஆக இந்த அரசாங்கம் விளம்பர மாடல் அரசாங்கம். ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு? அப்படியே அழகா மேக்கப் போட்டுட்டு அப்படியே ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, ஒரு குழு போட்டுருவாரு, அப்படியே பத்திரிகையில ஊடகத்தில் வரும். அதுதான் இந்த 4 ஆண்டு காலம் மக்கள் பார்த்த காட்சி. எந்த திட்டத்தை கொண்டாந்த அதனால மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்குது? உடனே என்ன சொல்லுவாரு? திராவிட முன்னேற்ற கழகம் 1000 ரூபாய் கொடுக்கலையா? 1000 ரூபாய் நம்ம அப்பா போட்டு பணத்தை எடுத்தே கொடுத்த மக்கள் வரி பணத்துல இருந்து கொடுக்கிற, அது கூட வரி பணத்துல கடை வாங்கி கொடுக்கிற, கடை வாங்கி கொடுக்கிறாரு. சிந்திச்சு பாருங்க. கடை வாங்கி கொடுக்கறதுக்கு நீ முதலமைச்சர் இருக்க வேணும். இங்க இருக்கிற ராமசாமி, சுப்புசாமி, கிண்ணிசாமி யார் வேணாலும் ஆட்சி செய்யலாம். ஒரு ஆட்சியாளர் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நிதி ஆதாரத்தை பெருக்கி அதன் மூலமா மக்களுக்கு சேவை செஞ்சா பரவாயில்ல. கடன் வாங்கி உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த கடனை யார் கட்டுறது? நீங்க தான் கட்ட வேணும். இப்ப மகிழ்ச்சியா வாங்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு வரி போட்டு இன்னைக்கு மக்கள் தலையில சுமத்த போறார். வரினா என்ன? இங்க இருக்கிற விருதாச்சலம் நகராட்சி இருக்குது, வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு, கடை வரி 150% உயர்த்தியாச்சு, குடிநீர் வரி உயர்த்தியாச்சு, போதாதுக்கு குப்பை வரியும் போட்டாங்க. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். எதுலயும் விட்டு வைக்கல. அதோட கரண்ட் பில்லு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் என் வீட்டுக்கெல்லாம் 5000 ரூபாய் கட்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு 14000 ரூபாய் வீட்டில் கரண்ட் சார்ஜ் 14000 ரூபாய் ஆகுது கரண்ட் பில்லு. அப்படின்னா எவ்வளவு உயர்ந்திருக்குது? அது மாதிரி இங்க இருக்கிற மக்கள், நீங்க 1000 ரூபாய் கரண்ட் பில் கட்டி இருந்தீங்களா, 2500 ரூபாய் கரண்ட் பில் கட்டணும். இந்த ஆட்சி தேவையா? அதோட விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு எந்த நேரத்துக்கு போனாலும் பம்பு செட்டுக்கு இயக்கலாம். அதையும் நிறுத்திட்டாங்க. இப்படி மக்கள் மீது சுமை சுமத்துகின்ற அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். அதோட எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார், நான் இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர். முதலமைச்சருக்கெல்லாம் முதலமைச்சர். எதுல? கடன் வாங்கலே சூப்பர் முதலமைச்சர், கடன் வாங்குறதுல சூப்பர் முதலமைச்சர். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த அளவு கடன் வாங்கி வச்சுட்டார். அதாவது பல ஆட்சி தமிழகத்தில் ஆண்டிருக்குது. 73 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, இப்படின்னு மாறி மாறி 73 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்டுக்கிறாங்க. அத்தனை ஆட்சியாளரும் வாங்கிய கடன் 5,18,000 கோடி. ஆனா 2021 இருந்து 2025 வரை திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கு. 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன் வாங்கி இருக்குது. இந்த ஆண்டு
25, 26 1 லட்சம் கோடி கடன் வாங்க இருக்கிறாங்க. அப்படின்னா 5 வருஷம் திமுக ஆட்சி முடிக்கின்ற பொழுது 5,38,000 கோடி கடன் வச்சுட்டு போறார். யாரப்பா கட்டுறது? யார் கட்டுறது? 5,38,000 கோடி கடன். பிறக்கின்ற குழந்தை பிறந்தா 1.5 லட்சம் கடன். பிறக்கிற குழந்தைக்கு கடனோட தான் பிறக்குது. அப்படிப்பட்ட ஆட்சி அவளாட்சி தேவையா? அப்புறம் எல்லாத்திலையும் ஊழல். ஊழல் அரசாங்கமே இல்லை. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஊழல், எல்லா துறையிலும் ஊழல். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் திமுகவுடைய லட்சியம். டாஸ்மாக் எடுத்துங்க. இப்ப அமலாக்கத்துறை கதவை தட்டி 1000 கோடி ஊழல் கண்டுபிடிக்கப்படும் என்று பத்திரிகையில செய்தி வந்துள்ளது. இன்னைக்கு மதுபான கடை இருக்குது. அந்த கடையில ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாரு. 10 ரூபா வாங்கினா 1.5 லட்சம் பாட்டிலுக்கு 1.5 கோடி பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு 1.5 கோடி ரூபாய் மேலிடத்துக்கு போகுது. அப்படின்னா மாசத்துக்கு எவ்வளவு? 450. வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த மதுபான 10 ரூபா விற்பனையிலே இவ்வளவு பணம் வருது. இந்த 10 ரூபா யாரு தெரியுமா? தெரியுங்களா? 10 ரூபாய்னா யாரு? 10 ரூபாய்க்கெல்லாம் மதிப்பே இல்லாதது. அதுக்கு மதிப்பு கொண்டாந்த ஒரே நபர் திமுக கட்சி சேர்ந்தவர் தான். பாரு, அருமைய பேரை சொல்றாரு. ஆக 10 ரூபாய் வாங்கி வருடத்திற்கு 5400 கோடி ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் எந்த அரசாங்கம்? திமுக அரசாங்கம். ஆக திமுகவை பொறுத்த வரைக்கும் ஊழல் மலிந்த அரசாங்கம் என்று நிரூபணமாகிவிட்டது. பல வழியிலையும் பத்திரிகை, ஊடக செய்தி வழியாக திமுக ஊழல் அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கத்தை அகற்ற வேண்டுமா வேண்டாமா? அகற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய மாணவ செல்வங்கள் சிறப்பான கல்வி கிடைக்க வேணும். மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு பள்ளியிலே படித்த மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 5,36,000 லேப்டாப். ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய். 52,35,000 பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம். 7,350 கோடி அரசாங்கம் இதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அரசு பள்ளியிலே படிக்க மாணவ செல்வங்கள் அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி, உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி, கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளியிலே படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு கல்வி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் நிறுத்திட்டார். ஏழைகள் முன்னுக்கு வருவது ஸ்டாலின் குடும்பத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏழைகள் என்றால் எட்டாக்கனியா பார்க்கிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்காக, ஏழை மக்களுக்காக அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி ஏழைகளை ஏற்றம் செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் 2017-18 நான் முதலமைச்சர் இருக்கும்போது நீட் தேர்வில் அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்கள் 9 பேர் தான் பாஸ் பண்ணி மருத்துவக் கல்விக்கு போனாங்க. நானும் அரசு பள்ளியிலே படித்தவன், கிராமத்தை சேர்ந்தவன். கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய மாணவர்கள் தான் இன்னைக்கு அரசு பள்ளியை படிக்கிறார்கள். சுமார் 3,81,000 பேர் அரசு பள்ளியை படிக்கின்ற 41% மாணவர்கள் வெறும் 9 பேர் தான் மருத்துவக் கல்வி கிடைச்சது. இதற்கு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வர என்று எண்ணி அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருந்த பொழுது எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, எனக்கு சிந்தனை உதித்தது. அதன் அடிப்படையில் 7.5% உள்ஒதுக்கீட்டை கொண்டு வந்து அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் அந்த இடஒதுக்கீட்டை தேர்வு செஞ்சு மருத்துவராக வேண்டும், அந்த ஏழை மாணவனுடைய கனவு நனவாக வேண்டும் என்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அந்த 7.5 இடஒதுக்கீட்டில் தேர்வு செஞ்சவங்க ஏழை மாணவர்கள். அரசு பள்ளி படிக்கிறவங்க ஏழை மாணவர்கள் தான் அதிகம். அதனால அந்த மாணவர்கள் என்னை சந்திச்சு, நீங்க இடம் கிடைச்சிட்டு, ஆனா அது கல்வி கட்டணம் கட்ட முடியல, மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியல என்று கோரிக்கை வச்ச உடனே அந்த மாணவருடைய கோரிக்கை ஏற்று அந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் தேர்வு செஞ்சவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் இல்ல, அவர்கள் 1 ரூபாய் செலுத்தாம கல்வி மருத்துவ கல்வி படிக்கலாம் என்று சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
அப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறியா? ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி கல்வியிலே அக்கறையிலே என்று சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, கணக்கு வச்சுக்க, உங்களுடைய ஆட்சியில் எத்தனை கல்லூரி திறந்த, அதிமுக ஆட்சியில் எத்தனை கல்லூரி திறந்தோம் என்று பட்டியலிட்டு சொல்றேன். அரசு கலைக்கல்லூரி, அரசாங்கம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 67 கல்லூரி திறந்திருக்கிறோம். பாலிடெக்னிக் கல்லூரி 21 திறந்திருக்கிறோம். ஒரே ஆண்டில் மருத்துவக் கல்லூரி 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத சாதனையை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அம்மா இருக்கும்போது 6, 2011 2021 வரைக்கும் 17 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த அரசு மருத்துவமனை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனியார் மருத்துவமனை விட கூடுதலான வசதி கொண்ட அரசு கல்லூரி மருத்துவமனையை கொண்டாந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழைகளுக்கு உயர்ந்த சிகிச்சை அந்த மருத்துவமனையில் கிடைக்கும். 7 சட்டக்கல்லூரி கொண்டாந்தோம். முன்னால எத்தனை கொண்டாந்துருக்கிற? இன்றைக்கு கால்நடை மருத்துவக் கல்லூரி 5 கொண்டாந்து அதிமுக ஆட்சியில். பொறியியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கோம். வேளாண்மை கல்லூரி, ஐடி கல்லூரி, பிடெக் கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்ததன் விளைவு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பை படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்களை பார்த்தா கல்வியில இல்லைன்னு சொல்ற. அதோட இந்திய நாட்டிலேயே இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமா உயர்கல்வி படித்த மாணவருடைய எண்ணிக்கை தமிழ்நாடு தான். 2030 அடைய வேண்டிய இலக்கை, உயர்கல்வியில் 2030 அடைய வேண்டிய இலக்கை 2019-20 உயர்கல்வி படிப்பதிலே இந்தியாவிலேயே முதல் மாநிலம். ஸ்டாலின் அவர்களே, முதல் மாநிலம் அதிமுக ஆட்சியில். உங்களுடைய ஆட்சியில் 2011 132 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. 2011 2021 வரைக்கும் கல்வியிலே புரட்சி, மறுமலர்ச்சி, கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சு 2019-20 154 பேர் உயர்கல்வி படிச்சு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு பல துறை இருக்குது. எல்லா துறையிலும் சாதனை படைத்திருக்கிறோம் அதிமுக ஆட்சியில். இன்றைக்கு தேசிய அளவில் உணவு தானிய உற்பத்தி, வேளாண்மை துறையில உணவு தானிய உற்பத்தியில 5 ஆண்டு தொடர்ந்து தேசிய விருது பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கிஸ்கர்மான் என்ற உயர்ந்த தேசிய விருதை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல உள்ளாட்சி துறையிலே சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து இந்திய அளவில் தேசிய அளவில் 140 விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உயர்கல்வியிலே விருதை பெற்றுக்கிறோம், சமூக துறையில விருதை பெற்றுக்கிறோம், மின்சார துறையில விருதுகளை பெற்றுக்கிறோம், போக்குவரத்து துறையில விருதுகளை பெற்றுக்கிறோம். இப்படி பல துறை வாரியாக அதிக அளவு இந்தியாவிலேயே தேசிய விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சொல்லு திரு ஸ்டாலின், உனக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா இதே மாதிரி ஒரு கூட்டத்தை போடு. நான் நீ எந்த இடத்துல கூட்டம் போட நான் வர்றேன். நீங்க எந்த இடத்துல ஒரு பொது மேடை வெய்யி, நாங்க வர்றேன். நீ உங்களுடைய ஆட்சியில் என்ன சாதனை செஞ்சுன்னு சொல்லு. எங்களுடைய ஆட்சியில் என்ன சாதனை செஞ்சுன்னு சொல்றோம். மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும், மக்கள் நீதிபதியாவது தீர்ப்பு கொடுக்கட்டும். எப்ப பார்த்தாலும் அதிமுக ஆட்சி இருண்டாச்சுன்னு திரு ஸ்டாலின் அவர்களே, இரவுல கண்ணை மூடி பார்த்தா இருண்டுதான் தெரியும். கண்ணை வெளிச்சு பார்த்தா தானே வெளிச்சத்துக்கு வர முடியும். ஆக வெளிச்சத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மாணவ சமுதாயத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிறந்த கல்வி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அதிகமான தொழிற்சாலையை திறந்து படித்த இளைஞர்களுக்கு வேலைப்பை தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2015 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்திலே தொழில் தொடங்க வேண்டும் என்று கருதி தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 2,42,000 கோடி தொழிலை முதலீட்டை ஈர்த்து இன்றைக்கு அதிகமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு புதிய தொழில்கள் வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்தாங்க. அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 2019 ஜனவரி மாதம்
தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து 304 தொழில் புரிந்த ஒப்பந்தம் போட்டோம். அதன் மூலமாக நேரடியாக 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு, மறைமுகமாக 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு, 10 லட்சம் வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். செஞ்சிச்சு பாருங்க. எதுல வேணாலும், எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் நீ சொல்லு, நான் பேச தயார். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை துறை என்னென்ன சாதனை படிச்சதுன்னு புள்ளி விவரத்தோடு நாங்க சொல்றோம். உங்களால சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. 4 ஆண்டுகள்ல அவங்க செய்த சாதனை ஊழல் செஞ்சதுதான் சாதனை. இன்னொன்னு, இப்போ திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, அதுக்கு பிறகு இன்பநிதி. என்னங்க, அரசு இருக்கும் போது வயதாயிட்டா இல்லது காலமாயிட்டா அதுக்கு கீழே அவருடைய மகனுக்கு பட்டம் சூட்டுவாங்க. அப்படி திமுகவில் பரம்பரையா வாரிசுக்கு மன்னர் ஆட்சி மாதிரி திரு கருணாநிதி, இப்போ ஸ்டாலின், பிறகு உதயநிதி, அப்புறம் இன்பநிதி. இந்த வாரிசு அரசியல் தேவையா? மன்னர் ஆட்சி வேணுமா? குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டிட தேர்தல் 2026 தேர்தல். அது மட்டுமல்ல, ஸ்டாலினுடைய ஆட்சியுடைய சாதனை உதயநிதிய எம்எல்ஏ ஆக்கினார், அப்புறம் அமைச்சராக்கினார், அப்புறம் துணை முதலமைச்சர் ஆக்கிட்டார். ஏன் அந்த கட்சியில் வேற ஆளே இல்லையா? எப்போ பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்லுவார், திமுக கட்சி நிர்வாகிகளுக்கு நிறைய பதவியில கொடுப்போம், அவளுக்கு உரிய மரியாதை கொடுப்போம் சொல்லுவார். என்ன மரியாதை கொடுத்தீங்க? திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவருக்கு தாங்க மரியாதை கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், அமைச்சர் கிடைக்கும். அது மாநிலத்தில் தான் சரி, மத்தியில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு தான் பதவி கிடைக்கும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். ஏன் அண்ணன் துறைமுகம் இருந்தார்ல, எமர்ஜென்சி போது பாதிக்கப்பட்டார்ல, மிசா சட்டத்தில் போயிட்டு வந்தார்ல சிறைக்கு, அவருடைய உதயநிதி திமுக கட்சிக்கு உழைத்திட்டார், பாடுபட்டார் கிடையாது. அண்ணன் துரைமுருகன் வருது கருணாநிதி குடும்பத்தில் பிறக்கல, ஆனா உதயநிதி கருணாநிதி குடும்பத்தில் பிறந்துட்டார், அதனால துணை முதலமைச்சர். தமிழ்நாட்டிலேயே அதிக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அண்ணன் துரைமுருகன். அவர் எங்களுக்கு எதிர்கட்சி தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கஷ்டப்பட்டு உழைத்தவர்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில மரியாதை கிடைக்கும், கஷ்டப்பட்டு உழைத்தவர்களுக்கு திமுக மரியாதை கிடைக்காது. ஆக சிந்திச்சு பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படி, திமுக ஆட்சி அப்படின்னு. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை சிறப்பான திட்டத்தை கொடுத்தோம். இன்றைக்கும் அண்ணா திமுக ஆட்சி சிறந்த ஆட்சி என்று மக்களிடத்தில் பேசிக்கிட்டு போது சொல்றாங்க. தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன், பல முறை போயிருக்கிறேன். இப்போவும் தொடர்ந்து மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். மக்கள் சொல்வதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி சிறந்த ஆட்சி, திமுக ஆட்சி மோசமான ஆட்சி. இந்த ஆட்சி எப்ப போகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு மக்கள் படுகிற துன்பம் ஏராளம். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சியை பற்றி குறை சொல்வதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, அருகதையும் இல்லை. இன்னொன்னு சொல்றார், அண்ணா திமுக பாரதிய ஜனதா விழுங்கிடணும். என்ன நாங்க என்ன விழுங்குறதுக்கு என்ன? திமிங்கலம் தான் விழுங்க மனுஷன். அது மாதிரி திரு ஸ்டாலின் பேசுறார், அண்ணா திமுகவை பாரதிய ஜனதா விழுங்கிடுமா? அப்ப நீ 1999 பாரதிய ஜனதா கட்சியோட தானே இருந்த, உன்னை என்ன விழுங்கி விட்டாங்களா? 1999 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி இருந்தா இல்லையா? 2001 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி இருந்தா இல்லையா? அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி கண்ணுக்கு தெரியாது. ஆனா இவர்களுக்கு தேர்தல் வந்துட்டா பாரதிய ஜனதா மதவாத கட்சி, நாம கூட்டணி சேர்ந்தா மதவாத கட்சி, திமுக கூட்டணி சேர்ந்தா நல்ல கட்சி. நீ பேசலாமா திரு ஸ்டாலின் அவர்களே? நீங்க பேசலாமா? நீங்க 1999 கூட்டணி வச்சு 5 வருஷம் அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்தீங்க, ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சீங்க. முரசொலி மாறன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு 1 வருஷம் பேச்சு மூச்சு இல்லாம மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார்.
அப்ப கூட வாஜ்பாய் கவர்மெண்ட் அவருக்கு இலாக்கா மந்திரியா வச்சிருந்தாங்க. அவர் மரணம் அடைந்த பிறகு அப்பொழுது பிரதமர் அந்த வாஜ்பாய் அவர்கள் இடுகாட்டுக்கே சென்று இறுதி மரியாதை செலுத்தது பாரதிய ஜனதா பிரதமர். அங்கிருந்து போனதால 10 நாள்ல குரங்கு மரத்துக்கு மரம் தாவற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு போயிட்டீங்க. நீங்க என்ன கொல்லி வச்சிருக்கிறீங்க? எல்லாமே ஆட்சி அதிகாரத்துக்காக எதை வேணாலும் அடமானம் வைக்கிற ஒரே கட்சி திமுக கட்சி தான். எங்களை பத்தி பேசுவதற்கு அருகதை இல்லை. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் எதுக்கும் அஞ்சாத கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எதுக்கும் அஞ்சது கிடையாது. நான் ஒரு விவசாயியாக இருந்து வளர்ந்தவன், எதற்கும் பயப்பட்ட சரித்திரம் கிடையாது. மடியிலே பணம் இல்லை, மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை. ஸ்டாலின் அவர்களே, நீ கூட என் மேல கேஸ் போட்டு பார்த்த. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே ஊழல் செய்து விட்டா என்று நீதிமன்றத்தில் போய் கேஸ் போட்டது விசாரிச்சாங்க. பிறகு உச்ச நீதிமன்றம் இதை நீதிமன்றம் விசாரிக்கன்னு சொல்லும் போது கேஸ் போட்டவரே வாபஸ் வாங்கன்னு சொன்னார். ஆனா இந்த கேஸை நடத்துவேன் என்று நீதிமன்றத்திலே குரல் கொடுத்தவன் நான். நீங்க என்ன பண்ணீங்க? உங்க அமைச்சர் மேல கேஸ் போட்டதையும் போய் ஸ்டே வாங்குறீங்க, அதை நடத்த மாட்டேங்கிறீங்க, வாய்தா வாங்கிட்டு போறீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, என் மீது கேஸ் போட்டு அதை நடத்தி நிரபராதி என்று நிரூபித்து வந்த பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி உன்னை போல கோலை அல்ல. கவலைப்படாத, இப்பதான் ஆரம்பம் வந்திருக்குது. அமலாக்கத்துறை ஒவ்வொரு மந்திரியை கனவு தட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எத்தனை மந்திரி எங்க இருப்பான்னு தெரியாது. தேர்தல் நேரத்தில் இந்த மாவட்ட மந்திரியும் நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு. அவர் எத்தனை நாள் எங்க இருப்பாருன்னு யாருக்கும் தெரியல. அப்ப தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. தகுந்த பாதுகாப்போடு இருப்பார். இருக்கிற வேண்டிய இடத்துல தகுந்த பாதுகாப்போடு இருப்பார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐடிவிங்க மிரட்டுறீங்க, ஐடிவிங்க நிர்வாகி மீது வழக்கு போடுறீங்க. இதையெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் சக்கரம் சுருண்டு கொண்டிருக்கின்றது. கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும். எண்ணி பார்க்க வேண்டும். நான் 4 வருஷம் 2 மாசம் முதலமைச்சர் இருந்தேன். யார் மீதும் கோவப்படல, யார் மீதும் பொய் வழக்கு போடல. எனக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அதை முழுமையாக பயன்படுத்தி மக்களை பற்றி சிந்தித்தேன். மக்களுக்கான திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினேன். மக்கள் மீது நன்மதிப்பை பெற்றேன். அப்படி நீங்களும் செய்யுங்க. அதை விட்டுட்டு அவர் மேல கேஸ் போடணும், இவர் மேல கேஸ் போடணும், அதெல்லாம் நடக்காது. எல்லாமே பார்த்துட்டு தான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம். நீங்க ஒப்பாவுடைய அடையாளத்துல கட்சி தலைவராக இருக்கிறீங்க, முதலமைச்சராக இருக்கிறீங்க. நான் அப்படி இல்லை. இங்கே நின்று கூட்டமா நின்று தலைவருடைய பேச்சு கேட்டு நெருக்கத்தில் நின்று தள்ளாடி மேல வந்திருக்கு ஸ்டாலினே அவர்களே. கிளை செயலாளர், ஒன்றிய பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதல் மந்திரி, இப்ப உங்களால பொதுச் செயலாளராக வந்திருக்கிறேன். உழைப்பால் வந்திருக்கிறேன். யாருடைய ரெக்கமெண்டேஷனையும் அல்ல. நான் எப்பொழுதுமே என்னைத்தான் நம்புவேன், உழைப்பைத்தான் நம்புவேன். அந்த உழைப்பால் உழைத்திருக்க ஸ்டாலின் அவர்களே, அதனாலதான் எங்க கட்சி ஒண்ணுமே பண்ண முடியல. எங்க கட்சியை எத்தனையோ முறை உடைக்க பார்த்தீங்க, எத்தனையோ முறை முடக்க பார்த்தீங்க, எத்தனையோ வழக்குகளை உங்களுடைய எட்டப்புற வச்சு போட்டு பார்த்தீங்க, ஒன்னும் நடக்கல. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். எங்க கூட்டணியை சேர்ந்தவர்களும் அதிகமாக இடங்களை வெற்றி பெறுவார். ஆகவே அதே போல சென்னை எழும்பூர் பிரசிடென்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில மாணவர் இருக்கையில பா வடிவில் போறாராம். இப்ப என்ன இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போனா பா வடிவில் நம்முடைய குழந்தைகளை அமர வச்சு கல்வி சொல்லி தராங்களாம். அப்ப அந்த பக்கம் கடைசியா இருக்கிற பிள்ளைக்கு கழுத்து பிடிச்சுக்கும், திரும்பி பார்க்கணும், முதுகு வலி வந்துடும். இதெல்லாம் தேவையா? ஏப்பா நீங்க பண்ற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. குழந்தைகளையும் ஏன் வாட்டி வதைக்கிறீங்க? அவள் நிம்மதியா படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவளையும் விட்டு வைக்கல. அதோட இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 2-3 நாள்ல மட்டும் ஏகப்பட்ட பாலியல் சிண்டல்
கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எங்க ஓமலூர் பகுதியில் நடுநிலைப்பள்ளியில் சில மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல், செங்கல்பட்டுல பாலியல் சீண்டல். நாள்தோறும் பத்திரிகையும் ஊடகத்தையும் திறந்தா இதுதான் செய்தி. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேணுமா? இதுக்கு முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதிமுக ஆட்சியில் புதிதாக வேப்பூர் வட்ட தாலுகா ஆபீஸ் திறக்கப்பட்டது. விருதாச்சலம் உளுந்தூர்பேட்டை சாலை தேசிய நெடுஞ்சாலையா தரம் உயர்த்தப்பட்டது. புறவழிச்சாலை அமைச்சோ நல்லூர் நிலநல்லூர் இடையே மணிமுற்றாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம். வேப்பூர்ல பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. பரவனூர் தொட்டிக்குப்பம் இடையே மணிமுற்றாற்றின் குறுக்கே தடுப்பணை. கடலூர் விருதாச்சலம் சேலம் சாலை தேசிய நெடுஞ்சாலை தரம் உயர்த்தப்பட்டு விருதாச்சலம் நகருக்கு புறவழிச்சாலை உருவாக்கப்பட்டது. விளாம்பூரில் சிப்காட் அமைக்கப்பட்டது. கீழக்குறிச்சி மாலி மேடு இடையே மணிமுத்தாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டது. பரவனூர் எரமனூர் இடையே மணிமுத்தாரின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டது. வேப்பூரில் வேளாண்மை விற்பனை கூடம் கட்டப்பட்டது. மங்களம்பேட்டையில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒண்ணுமே செய்யல இதையெல்லாம் செஞ்சேன்னு பேசுறேன். இருப்பு மாத்தூர் ஆகிய இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையம் புதிதாக துவங்கப்பட்டது. மங்களம்பேட்டை இரும்பு ஆகிய இடங்களில் புதிய கால்நடை மருத்துவமனை அமைக்கப்பட்டது. விருதகிரீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. வேப்பூர் 24 இயங்கக்கூடிய அவசர சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டது. அதோட இங்க கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. அதாவது விருதாச்சலத்தில் டேங்க் ஆஃப் எண்ணெய் பிழியும் ஆலையை சீரமைக்கப்படும். அதிமுக ஆட்சியில் சீரமைக்கப்படும். விருதத்தில் செராமிக் தொழிற்சாலை மீண்டும் செயல்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். விருதாச்சலத்தில் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அதுவும் அதிமுக ஆட்சியில் பரிசீலிக்கப்படும். ஆதியூர் சேப்பாக்கம் இடையே மணிமுத்தின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படும். விருதாச்சலம் காவல் நிலையம் பிரிக்கப்பட்டு புதிய காவல் நிலையம் அமைப்பதற்குள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டோம். இங்கே இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறீங்க, விளையாட்டு அரங்கம் வேணும்னு கேட்டுக்கிறீங்க. அதையும் அதிமுக ஆட்சியில் ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும். விருதாச்சலம் அரசு பொது மருத்துவ எம்ஆர்சி கேன் வசதி உள்ளிட்ட நவீன வசதிகள் ஏற்படுத்துவதற்கு அதிமுக ஆட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, விருதாச்சலத்தில் சூரியகாந்தி எண்ணெய் தயாரிக்கும் தொழிற்சாலை வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. அந்த தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையும் அதிமுக ஆட்சியில் ஏற்படுத்தப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல விடுபட்ட திட்டங்கள் பாத்தீங்கன்னா நம்முடைய விருதாச்சலம் ஒன்றிய பகுதி பேரூராட்சி பகுதியில் நிலையான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக அதிமுக ஆட்சியில் 479 கோடியில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அந்த பணிகள் துவங்கியிருந்தது. இடையில திமுக ஆட்சி வந்தது, அதை நிறைவேற்றப்பட்டு இன்னும் பணியெல்லாம் முடிஞ்சு இன்னும் அந்த பயன்பாட்டுக்கு வரல. அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே உடனடியாக பயன்பாட்டு கொண்டு வரப்படும். இந்த ஆட்சியில அதிமுக ஆட்சி கொண்டு வந்த ஒரே காரணத்திற்காக திட்டமிட்டு கிடப்புல போட்டிருக்கிறாங்க. முடிக்கப்பட்ட பணி பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன். அதே வர உங்களுடன் ஸ்டாலின் இந்த நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு வீடு வீடா அரசு அலுவல் வர இருக்கிறாங்க. வீடு வீடா அரசு அலுவல் இதை எடுத்துட்டு வர இருக்காங்க. இதுல என்ன, எங்க குடிநீர் இணைப்பு வேணும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நிறைய கேட்டுக்கிறாங்க. பக்கமா போட்டிருக்கார். இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் சொல்றாரு. இதுவரைக்கும் யாருடன் ஸ்டாலின் இருந்தாரு? குடும்பத்தோட ஸ்டாலின் இருந்தார். இப்பதான் மக்களோட ஸ்டாலின் அறிவிச்ச உங்களோட ஸ்டாலின் இப்ப அறிவிப்பு கொடுத்திருக்கார். அதுவும் இதை நல்லா சிந்திச்சு பாருங்க. ஏற்கனவே அவருடைய மருமன் சபரீஸ்வரன் இருந்தார். அவரு இது மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தார். கடந்த காலத்தில் ஒவ்வொரு ஊரா போய் பெட்ஷீட்டை போட்டு மக்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அதையெல்லாம் கடிதம் மூலமா எழுதி பொட்டியில போடுங்க. நான் பொட்டிய கூட்டி சீல் வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே அந்த பெட்டிய சீலை உடைச்சு பெட்டியை திறந்து கடிதத்தை எடுத்து படிச்சு பார்த்து குறை பண்ணாரு. அப்படி சொல்லி மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டார். அதே போலதான் இப்போ ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு. மாமா யாரு? திரு ஸ்டாலினுடைய மருமகன் தான் சபரீஸ்வரன் சொல்றாரு திரு ஸ்டாலினுக்கு, மாமா
இதே கொண்டு வாங்க. ஏற்கனவே ஊரா போய் வெற்றிட்ட போட்டு அருமையா நாடகத்தை அரங்கேற்றி மக்களை வாக்குல பெற்றோம். உங்களுடன் ஸ்டாலின் ஒரு பத்திரிகை அடிச்சு வீடு வீடா கொடுத்து மக்களை ஏமாற்றி இந்த முறையும் ஆட்சிக்கு வந்துடலான்னு இன்றைக்கு வீடு வீடா வர போறாங்க. ஜாக்கிரதையா இருங்க, ஏமாந்துடாதீங்க. அடுத்து வருகின்ற ஆட்சி அதிமுக ஆட்சி என்று இந்த நேரத்தில் தெரிவித்து